இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் மரிய பெர்டிலா போஸ்கார்டின். புனிதர் மரியா பெர்டிலா போஸ்கார்டின் முதலாம் உலகப் போரின் போது விமானப்படை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நோயுற்ற சிறார்களுக்கும் தன்னலமற்ற சேவையாற்றுவதில் உன்னத முத்திரை பொதித்த இத்தாலி நாட்டு கத்தோலிக்க அருட்சகோதரியும் செவிலியரும் ஆவார். பின்னாளில் இவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையால் புனிதராக அருள்பொழிவு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். அன்னா பிரான்ஸ்கா போஸ்கார்டின் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் இத்தாலி நாட்டின் வெனோடா பிராந்தியத்தில் பிரெண்டோலா என்னும் நகரில் பிறந்தவர். இவரது பெற்றோர் விவசாய குடும்பத்தினை சேர்ந்தவர்கள். இவரது தந்தையான ஆஞ்சலோ போஸ்கார்டின் பின்னாளில் தமது மகள் மரியா பெர்டிலாவின் முக்தி பேறு பட்டமளிக்கும் முன்னேற்பாட்டு செயல்முறை நடவடிக்கையின் போது தாம் ஒரு பொறாமை குணமுள்ளவர் என்றும் அடிக்கடி மது அருந்திவிட்டு மகளை அடிக்கும் வன்முறையாளன் என்றும் சாட்சியளித்தார். குழந்தை பருவத்திலிருந்தே குடும்பத்திற்காக வயல்வெளிகளில் வேலை செய்ய வேண்டியிருந்த காரணத்தினால் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாதவராயிருந்தார். பள்ளிக்கு சென்ற காலத்தில் கூட அருகாமையில் உள்ள ஒரு வீட்டின் பணிப்பெண்ணாக பணிபுரிந்தார். அவரால் குறிப்பிட்ட அளவு திறமைகளை காட்ட இயலவில்லை. குறிப்பாக அவர் ஒரு புத்திசாலி பெண் இல்லை என்று கருதப்பட்டார். மேலும் பெரும்பாலும் அவர் பிறரின் நகைச்சுவையின் இலக்காக இருந்தார். இவை உள்ளிட்ட இவரது மந்தமான தன்மைக்காக உள்ளூர் மதகுரு இவரை வாத்து என கிண்டல் வார்த்தைகளால் அழைப்பார். அக்காலத்தில் பொதுவாக புதுநன்மை அருட்சாதனம் வாங்குவதற்கான வயது 12 ஆகும். ஆனால் இவர் தமது 8 வயதிலேயே புதுநன்மை அருட்சாதனம் வாங்க அனுமதிக்கப்பட்டார். இவர் தமது பங்கு மக்களின் மரியாளின் குழந்தைகள் சங்கம் என்ற அமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார். மரியா பெர்டிலாவின் பங்கு தந்தை இவருக்கு மறைக்கல்வி புத்தகம் ஒன்றினை பரிசாக இவருக்கு அளித்திருந்தார். இவர் மரித்த போது அவர் அணிந்திருந்த துறவற சீருடை பையில் அப்புத்தகம் இருந்தது. இவரது வழக்கமான மந்தத்தன்மை காரணமாக இவர் சேருவதற்காக விண்ணப்பித்திருந்த துறவற சபை ஒன்று இவரை நிராகரித்தது. பின்னர் 1904ஆம் ஆண்டு விசன்சா நகரில் தூய இருதயத்தின் மகள்கள் அமைப்பில் புனித டோரத்தியின் ஆசிரியைகளின் உறுப்பினராக மரியா பெர்டிலா ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அங்கே வைத்துதான் மரியா பெர்டிலா என்ற பெயரையும் இவர் ஏற்றுக்கொண்டார். தம்மை பற்றிய முந்தைய விமர்சனங்களை ஏற்கனவே மனதிற்குள் உள்வாங்கியிருந்த பெர்டிலா புகுநிலை துறவியரின் தலைவியிடம், என்னால் எதையும் செய்ய முடியாது, நான் எதற்கும் லாயக்கில்லாத பெண், நான் ஒரு வாத்து, எனக்கு கற்பியுங்கள், நான் ஒரு புனிதியாக வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார். பெர்டிலா அந்த துறவு மடத்தில் ஒரு சமையலறை பணிப்பெண்ணாகவும் துணி துவைக்கும் பணிப்பெண்ணாகவும் 3 வருடங்கள் பணியாற்றினார். பின்னர் ட்ரெவிஸ்லோ நகரில் உள்ள ஒரு சபையின் கீழுள்ள நகர சபை மருத்துவமனையில் செவிலியர் கல்வி கற்பதற்காக பெர்டிலா அனுப்பப்பட்டார். பயிற்சி காலத்திலேயே ஒரு முறை இவர் சமையலறை பணிக்கு அனுப்பப்பட்டார். எப்படியும் பயிற்சியை முடித்த பெர்டிலா மருத்துவமனையின் சிறுவர்கள் வார்டில் டிப்திரியா எனப்படும் தொண்டை அழற்சி நோய் பாதித்த நோயாளிகளுக்கு சேவை செய்ய அனுப்பப்பட்டார். கெபார்டோ போரின் பேரழிவினை தொடர்ந்து ட்ரெவிசோ நகரம் விமான தாக்குதலுக்கு உள்ளான போது அம்மருத்துவமனை இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழே வந்தது. மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளுக்கு பெர்டிலா ஆற்றிய நிகரற்ற சேவை இராணுவத்தால் கவனிக்கப்பட்டு வந்தது. பெர்டிலாவின் இத்தகைய அர்ப்பணிப்புமிக்க சேவைகள் உள்ளூரில் உள்ள ஒரு இராணுவ மருத்துவமனை நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்த்தது. எப்படியும் அருட்சகோதரி பெர்டிலாவின் சேவையை பாராட்ட மனமில்லாத அவருக்கு மேலுள்ள அருட்சகோதரியர் அவரை மீண்டும் சலவை பணிக்கு அனுப்பினார்கள். தொடர்ந்து 4 மாதங்கள் அதே சலவை பணியில் இருந்த பெர்டிலா அவரது தலைமை சகோதரியால் அங்கிருந்து மாற்றப்பட்டு மருத்துவமனையில் குழந்தைகள் தனிமை வார்டுக்கு மாற்றப்பட்டார். அதன் பின்னர் விரைவிலேயே அவரது ஏற்கனவே நலிவடைந்திருந்த உடல் நலம் மேலும் மோசமானது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக அவரது உடலில் இருந்த ஒரு கட்டியானது மேலும் முற்றி அறுவை சிகிச்சை வரை கொண்டு போனது. நடந்த அறுவை சிகிச்சையில் அவர் பிழைக்கவில்லை. 1922ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தனது 34ஆம் வயதில் அருட்சகோதரி மரியா பெர்டிலா போஸ்கார்டின் மரித்தார். நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம். நன்றி.